நரி, காகம் மற்றும் வடை. அது ஒரு வெதுவெதுப்பான மாலை. சூரியன் தன் பொன்னிற ஒளியை மெதுவாக மங்கச் செய்து கிராமத்தை தொட்டுச் சென்றார் போல மென்மையாகச் சிரித்துக் கொண்டிருந்தான். காற்றில் பாட்டி வீட்டிலிருந்து பரவும் சூடான வடையின் மனம் எல்லோரையும் கவர்ந்தது. அது கிராமம் முழுவதையும் ஒரு பாசமான போர்வை போல போர்த்தியது. அந்த வீட்டை ஒட்டியிருந்த பழைய மரத்தின் மேலே ஒரு காகம் பெருமையாக அமர்ந்திருந்தது. அதன் வாயில் ஒரு பொன்னிற வடை. பாட்டி 2 நிமிடம் கவனிக்காமல் இருந்தபோது எடுத்துச் சென்றது. காகத்திற்கு அது மிகப்பெரிய செல்வம். அதே நேரத்தில் கிராம பாதை வழியாக மெதுவாக வந்து கொண்டிருந்தது ஒருவர். ஒரு நரி. அதன் கண்கள் கூர்மையாக பிரகாசித்தன. அதன் நடைகளில் ஒரு திட்டம் இருந்தது. நரி மரத்தடியில் நின்று மேலே பார்த்தது. காகம் வடைவை வாயில் பிடித்துச் செல்வந்தராக நிற்கிறதை பார்த்ததும் நரி மெதுவாக புன்னகையில் மூழ்கியது. அட, என்ன ஒரு அற்புதமான குரல் உனக்கு என்று நரி மென்மையான குரலில் சொன்னது. உன்னுடைய குரல் கேட்டால் என் இதயம் பூத்துப் புன்னகைக்கும். காகம் அந்த வார்த்தைகளை கேட்டு வியப்பில் ஆழ்ந்தது. பார்க்கிறாயா, யாரும் கவனிக்காத குரலை இந்த நரி புகழ்ந்து பேசுகிறது. அதன் மனத்தில் பெருமை பொங்கியது. ஆஹா, என் குரல் இவ்வளவு அழகானதா என்று நினைத்த காகம் உடனே காட்டிச் சொல்ல விரும்பி பாடத் துவங்குவதற்காக வாயைத் திறந்தது. அந்த ஒரு நொடியில் வடையோ கீழே விழுந்து தரையில் சுழன்றது. நரி அது விழுந்தவுடன் மின்னல் வேகத்தில் முன் சென்று வடையை வாயில் பிடித்துக் கொண்டது. நன்றி நண்பா என்று சிரித்துக்கொண்டு நரி மகிழ்ச்சியாக ஓடத் துவங்கியது. அதன் பின்னால் தூசி மெதுவாக மேகமாய் எழுந்தது. மரத்தின் மேலிருந்த காகம் ஆச்சரியத்தால் நடுங்கிக் கொண்டிருந்தது. பின்னர் அது உண்மையை புரிந்து கொண்டது. அடடா, நான் மயங்கிப் போனேனே என்று வருந்திக் கொண்டது. அதன் கண்களில் பெரிய நீர்த்துளிகள் மிதந்தாலும் அந்த அனுபவம் அதை புத்திசாலியாக மாற்றியது. அந்த நாளுக்குப் பிறகு காகம் எது கேட்டாலும் எதையும் நம்பி மயங்காது. அது தன் வடைக்கு, தன் முடிவுக்கு, தன் புத்திக்கு தானே காவலனானது. கதையின் பாடம்: புகழ்ச்சியில் மயங்கி விடாதே. அதை யாரும் உன்னை ஏமாற்ற பயன்படுத்தலாம்.